2022ல நடந்த குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? பயனற்ற செயல். மடை திறந்த வெள்ளம் போல உவமையால் விளக்கப் பெறும் பொருளை தருக. தடையின்றி மிகுதியாய். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. எவ்வகை வாக்கியம்? செய்யபாட்டு வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற் படைத்தளம் கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. இடுகுறி பொது பெயர் பொருத்துக. காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொது பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. நெக்ஸ்ட் ஒன், பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. சொற்களை வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக. கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இதுக்கான ஆன்சர் இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. சென்றான் இதுக்கான வேர்ச்சொல் செல். இகழ்ந்தனர் இதுக்கான வேர்ச்சொல் இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மேலே. நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நாவு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அரை. சின்னரை வந்ததுன்னா அதுக்கு பாதி. அரை பெரியரை வந்ததுன்னா அதுக்கு அரைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி. அறுவடை திருநாள மகர சகராதி அப்படிங்கிற பேர்ல ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரால கொண்டாடுவாங்க. லோரிங்கிற பேர்ல பஞ்சாப்ல கொண்டாடுறாங்க. உத்தராயன் அப்படிங்கிற பேர்ல குஜராத், ராஜஸ்தான்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அறுவடை திருநாள. பொருந்தா வினை மரபை கண்டறிக. முறுக்கு தின்றார்னு வரணும். அப்ப பொருந்தாதது இதுதான். சோறு உண்டார் முறுக்கு தின்றார் அப்படின்னு வரணும். அம்பு எய்தார் ஆடை நெய்தார் முறுக்கு தின்றான் சோறு உண்டான் தண்ணீர் குடித்தார். மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை. புனையினும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் புல்லுனா அதுக்கான பொருள் கீழ்னு அர்த்தம். இப்போ புல்லுக்கான எதிர்ச்சொல் மேலான. புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக. புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி. சரியான மரபு தொடர் ஆகாய தாமரை. இதுக்கான மரபு தொடர் இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கருமம். கருமம் என்பதன் பொருள் செயல். சைவ சமய குரவர்களின் எண்ணிக்கை சைவ சமய குரவர்கள் 4 4. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் அப்பர். ஆளுடைய அரசு வாகீசர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். எல்லாமே சரி. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் பாஞ்சாலி சபதம். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூர். மரமும் பழைய குடையும் இதோட ஆசிரியர் அழகிய சொக்கநாதர். இவர் ஆதரித்தவர் முத்துசாமி. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை பாரதியார். குறுந்தொகையின் அடி வரையறை 4 to 8. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். பொருத்தமான அருஞ்சொற் பொருள் கூறுக. பாசவர்ணா வெற்றிலை விற்போர். வெறுக்கைக்கு செல்வம். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். காருகர்
நெய்பவர். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கீழ் உள்ளவற்றில் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. இதுல பொருத்தமில்லாதது பத்துப்பாட்டு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே எட்டு தொகையில். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நார்சில என்றும் கூறும் நூல் நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள் உணவு. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறவுரை கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். சிறந்த உரை எழுதியவர் பரிமேலழகர். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகள். காலை மாலை உலாவினிதம் கவிமணி. மீதுன் விரும்பேல் ஔவையார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர். நெக்ஸ்ட் ஒன். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசபாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துகளின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். வரி வடிவம். துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஷ் உடையவனாக காண கிடைக்கின்றன. அளவுக்கு மீறிய உயரமும் பர்மனும். சிறுகதை ஆசிரியர்கள் உண்மை சுடும் ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன். பாலைப்புறா சு. சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி பிறை கண்ட மாதிரி. கடிந்த கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் இணை மோனையை கண்டறிக. கடிந்த கடிந்தொரார். எதுகையை கண்டறிக. சிறுங்கி பேரம் எனத்திரைய கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். சிறுங்கி மருங்கு. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை எவ்வகை வாக்கியம். செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா அமைக்க. இயற்சொல் என்பது யாது? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினைப்பெயர் முகம் கை.
அகர வரிசையில் எழுதுக. தா வரிசையில ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. நெக்ஸ்ட் ஒன், சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. உழவு, ஏர், மண், மாடு. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று நடந்தான். சான்றோர் பாலர் ஆப, சாலார் சாலார் பாலார் ஆகுபவே. இவ்வடிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மணிப்பூர். விர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ்ச்சொல் சுழல் காற்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்ல. பிழை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது எக்காலமிடும். அங்கை பிரித்தெழுதுக. அகம் பிளஸ் கை. வழுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் இதுவும் பாடியவர் திருமூலர். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? திருமூலர். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். முதல் குறவஞ்சி நூல் திருக்குற்றால குறவஞ்சி. தமிழ்விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இது ரெண்டும் சரி. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இது தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இது சரி. 1, 2, 4 சரி. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம். கம்ப ராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகன். மையோ மரகதமோ மறிக்கடலோ மழைமுகிலோ என வர்ணித்தவர் கம்பர். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னைவிட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி. திணையளவு போதா சிறு புல்நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் கபிலர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது. மதிரை. உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம்.
உவேசா பற்றிய சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். இது சரி. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சுவடியை அச்சில் பதிப்பித்தார். இது சரி. 1, 2 சரி. சி.வை. தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். நாடகவியல் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். கமலாலயன் அவர் எழுதிய சிறுகதை உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. தேவதுந்தும்பி டேஷ் ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி. தேவராட்டம். தேவராட்டம் ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம். 8 to 13 பேர் கலந்து கொள்ள வேண்டும்ன்றது மரபா வச்சிருந்திருப்பாங்க. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா. பத்மநாபன். லாஸ்ட் ஒன். தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மூவா. தேங்க்யூ.